சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பணும். முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டா நேரலையில பதில் சொல்லணும். முதல் லைவ்ல பதில் சொல்லணும் முதலமைச்சர். இது வரைக்கும் யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்க இருந்து ஒரு துண்டு சீட்டு வரும் முதலமைச்சருக்கு. அது வரைக்கும் கேமராவை காமிக்க மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசினவொடனே அந்த துண்டு சீட்டை பார்த்து படிச்சுட்டு எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லிட்டாரு முதலமைச்சர்னு பெருமையா எல்லாரும் கை தட்டி உட்கார வச்சிருவாங்க. இப்படி ஒரு ரோபோ முதலமைச்சரை தான் சட்டசபை உருவாக்கிட்டு இருக்கு. முதல்ல எதிர்கட்சி தலைவர்கள் சட்டசபையை மாண்புக்கு ஏத்த மாதிரி நேரலையில ஒருங்கிணைக்க. எப்படி இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிஜேபி ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு, அங்க நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்துக்கு காங்கிரஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பாக ஜனநாயகம் முடக்கப்படும் பொழுது நம்ம கேள்வி எழுப்புறோம். அது எப்படி எழுப்புறோம்? பாராளுமன்றம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது, எதிர்கட்சி தலைவர் கொஸ்டின் கேட்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஸ்பீக்கர்ஸ் நிப்பாட்டுறாங்க, உடனே நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டசபையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சட்டசபைக்குள்ள போகும்போது துணை முதலமைச்சர் புகழ்றதுக்கும் முதலமைச்சர் புகழ்றது மட்டும்தான் வெளியே வருது, இல்ல அமைச்சர்கள் பேசுறது மட்டும்தான் வெளியே வருது. ஜனநாயகத்தின் குரலா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதை என்னைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது.